Hello friends, welcome to one more rep. இந்த வாரம் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனோட அடுத்த எபிசோடில் ஃபேட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபேட்ஸ்னோடனே நம்ம பாடியில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறத பற்றி சொல்லுவேன். அடுத்தது வந்து டயட்டரி ஃபேட்ஸ், நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதில் எந்தெந்த டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது, அந்த ஃபேட்டில் எது நம்ம நிறைய சேர்த்திக்கணும், எது நம்ம கம்மியாக சேர்த்திக்கணும், எது நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனோட ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இந்த பாயிண்டில் உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு இருக்கிறதுலையே பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்கு வாங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த வீடியோவை இழுக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ வெல்கம் டு பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் Episode-2 FATS. டயட்டரி ஃபேட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன்னா, நம்மளோட டயட்டரி ஃபேட்ஸ், அதாவது நம்ம சாப்பாடு மூலமாக நம்ம சேர்த்திக்கிற ஃபேட்டு நம்ம பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபேட்ஸை வேறு மாதிரி இம்பேக்ட் பண்ணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபேட் நம்ம ஜாஸ்தி சேர்த்திக்கணும், எது கம்மியாக சேர்த்திக்கணும், எது அவாய்ட் பண்ணோங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் இருக்கிறதுலே முக்கியமான ஃபேட், அதாவது எசென்ஷியல் ஃபேட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எசென்ஷியல் ஃபேட்ஸ் நம்மளோட பிரெயினில், நம்ம நர்வ்ஸ், நம்மளோட போன் மேரோவில், அப்புறம் நம்ம ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தின் ஷீட் மெம்பரேன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெம்பரேன் எல்லாமே இந்த எசென்ஷியல் ஃபேட்ஸால் தான் இருக்குது. ஸோ இது நம்ம பாடி பர்ன் பண்ணாது இந்த ஃபேட்டை. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எசென்ஷியல் ஃபேட்ஸ் ரொம்பவே முக்கியம். அடுத்தது சப்கியூட்டேனியஸ் ஃபேட். ஸோ இந்த ஃபேட்டு நம்ம பாடியில் இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஃபேட்டு இந்த சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டு தான். இது எங்கே இருக்குன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்மளால் கிள்ளி பார்க்க முடிகிற மாதிரி இருக்கிற ஃபேட், அதாவது நம்மளோட பட்டக்ஸில் இருக்கிற ஃபேட், தொடையில், இடுப்பில், இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நம்மளால் கிள்ளி பார்க்க முடிகிற மாதிரி இருக்கிற ஃபேட் இந்த சப்கியூட்டேனியஸ் ஃபேட் தான். ஸோ இந்த சப்கியூட்டேனியஸ் ஃபேட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஒரு டீசெண்டான அளவுக்கு நம்மளுக்கு ஃபேட் இருக்கிறது நார்மல் தான், அது ஹெல்தி கூட. ஆனால் ரொம்ப சப்கியூட்டேனியஸ் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸோ வரக்கு சான்சஸ் ஜாஸ்தியாகுது. மூணாவதாக நம்ம பாடியில் விசரல் ஃபேட்னு ஒன்று சேரும். இதுதான் கொஞ்சம் இந்த வில்லன் மாதிரியான ஃபேட். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யூஸ்வலாக இது ஜென்ஸுக்கு தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் லேடிஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு PCOS இருந்துச்சுன்னா அவங்க பாடியில் இந்த விசரல் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த விசரல் ஃபேட் எங்கே போய் டெபாசிட் ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ்குள்ளே, நம்ம லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன்ஸ், நம்ம ஹார்ட், இந்த மாதிரி இடத்துல போய் இது டெபாசிட் ஆகும். ஸோ ரொம்ப அளவுக்கு மேலே இந்த விசரல் ஃபேட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், இல்லாட்டி வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஈவன் கேன்சர் கூட வரக்கு இது ரிஸ்க்கை ஜாஸ்தி பண்ணி விடுன்னு சொல்கிறாங்க. இது தவிர இன்னும் சில டைப் ஆஃப் ஃபேட் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 மட்டும்தான். ஸோ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் திரும்ப சொல்லியிருப்பேன், நம்மளோட பாடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபேட் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஒழுங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு பாடியில் ஃபேட் தேவை. நம்மளோட பாடியில் இந்த ஹார்மோன் செக்ரீஷன் ப்ராப்பராக நடக்கணும்னா அதுக்கும் நம்மளுக்கு ஃபேட் தேவை. அதுக்கப்புறம் விட்டமின் ஸ்டோரேஜ், மல்டிவிட்டமின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், இன்னொன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம பாடி ஃபேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது நம்ம டயட்டரி ஃபேட் பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஃபேட்ஸ். ஸோ யூஸ்வலாக ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெஜாரிட்டியாக பார்த்துட்டிங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறத விட வெயிட்டை லூஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இந்த வெயிட் லூஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேட் ரொம்பவே ஒரு கெட்ட விஷயமாகவும் அது நம்மளுக்கு நெகட்டிவ் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் இருக்கும்னு நினச்சி தான் அதை பார்க்குறாங்க. ஸோ அது கிடையாது. நம்ம பாடியில் ஃபேட் நிறைய ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த 3 டைப் ஆஃப் பாடி ஃபேட் பற்றி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எவ்வளோ ஃபேட் சேர்த்திக்கணும்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்தும் அந்த வேல்யூ மாறும். ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஃபேட் சேர்த்திக்கலாம், ஏன்னா அவனோட டெய்லி கேலரி ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே ஒருத்தனோட கேலரி ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் கம்மியாக ஃபேட் சேர்த்தி ஆகணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த டயட் பிளானிங் பற்றி வரும்போது அந்த செஷனில் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஆனால் யூஸ்வலாக நீங்கள் ஃபேட் சேர்த்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, இது குட் ஃபேட், அது பேட் ஃபேட். சில இந்த ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்தி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட் ஃபேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேட் ஃபேட்ஸில் 2 டைப் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஆனால் இந்த பேட் ஃபேட்டுன்னொன்னே நம்ம அதை டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு புதுசாக வருது, நிறைய ஃபுட் இருக்கும், சில நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு. ஸோ இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணுறத விட நம்ம அது எவ்வளோ கம்மியாக நம்மளால் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இந்த பேட் ஃபேட்டில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஃபேட் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்னு ஒன்று இருக்குது.
ஸோ இந்த ஹைட்ரஜனேட்டட் ஆயிலை வச்சு குக் பண்ணுற எந்த ஒரு ஃபுட்லேயுமே இந்த ட்ரான்ஸ் ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி பொருளில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேக்டு ஃபுட்ஸ், இந்த கடையில் வாங்குகிற குக்கீஸ், இந்த சிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து இந்த ட்ரான்ஸ் ஃபேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ் ஃபேட் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் இருக்க எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணி விட்ரும். அதாவது இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணி இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும். அந்த இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா நம்மளுக்கு இந்த ஹார்ட் டிசீசஸ் வரக்கெல்லாம் சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கிற ஃபுட்டு நம்ம எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ நம்ம ஹெல்த்துக்கு அது அவ்வளோ நல்லது. அடுத்தது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். இது வந்து நான் பேட் ஃபேட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இது வந்து நம்ம பாடிக்கு பெஸ்ட் டைப் ஆஃப் ஃபேட் கிடையாது. ஸோ இது எந்தெந்த ஃபுட் சோர்ஸஸில் நம்ம பார்க்கலான்னா மீட், அதாவது இந்த மட்டன், பீஃப், இந்த மாதிரி ரெட் மீட்டில் இருக்க கொழுப்பு, இல்லாட்டி சில சிக்கன் பார்ட்ஸில் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். அது போக இந்த கீ, பட்டர், க்ரீம் இந்த மாதிரி ஃபுட்லேயும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹெல்தி தான், ஆனால் நம்மளுக்கு அது ஒரு பெஸ்ட் டைப் ஆஃப் ஃபேட் கிடையாது. ஸோ அது வந்து நம்ம சேர்த்திக்கலாம், பட் ரொம்ப அளவுக்கு மீறி சாப்பிட்டா அதுவுமே நம்ம பாடியில் வந்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரொம்ப ஜாஸ்தி பண்ணி இந்த குட் கொலஸ்ட்ரால், அதாவது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மி பண்ணி விட்ரும். இப்போ வந்து நம்ம குட் ஃபேட்ஸுக்கு போவோம். குட் ஃபேட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எந்த மாதிரி ஃபுட்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ், அதாவது ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்டு, அப்புறம் இந்த நட் பட்டர்ஸ், பீனட் பட்டர், கேஷ்யூ பட்டர், ஆல்மண்ட் பட்டர், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்துட்டோன்னா அவகாடோ, இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் குட் ஃபேட் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மாதிரியே நம்மளோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தையும் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டில் ஸ்பெஷலாக ஒரு டைப் ஆஃப் ஃபேட் இருக்குது, அது வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து நம்ம பாடி வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபுட் மூலமாக எடுத்துக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த omega-3 சப்ளிமெண்ட்ஸ், omega-3 கேப்சூல்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஒன்று நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி அந்த ஃபிஷ் ஆயிலுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக ஃபேட்டி ஃபிஷ் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 100% வெஜிடேரியன் சோர்ஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இல்லாட்டி வால்நட் சேர்த்திக்கிறதுல வந்து உங்களுக்கு இந்த omega-3 கிடைக்கும். நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் நிறைய குட் ஃபேட் சேர்த்திக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் குட் ஃபேட் சாப்பிட்லான்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அது ஒரு குட் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, பேட் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, 1 கிராம் ஃபேட் வந்து 9 கேலரிஸ். ஸோ கேலரி வைஸ் வந்து ப்ரோட்டீனுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபேட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்ம நிறைய ஃபேட் கன்சியூம் பண்ணோன்னா அது குட் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, பேட் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட பாடியோட ஓவரால் ஃபேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்ரும். இந்த ஓவரால் பாடி ஃபேட் ஜாஸ்தியானாலும் நம்மளுக்கு இந்த ஹை பாடி ஃபேட்னால நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வரக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இந்த வீடியோலேருந்து ஃபேட் அளவாக நம்ம சேர்த்திக்கிறதுனால நம்மளோட பாடிக்கு என்னென்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுவே ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இது தவிர உங்களுக்கு ஃபேட்ஸ் பற்றி வேறு எந்த கொஸ்டின் இருந்துச்சுனாலும் எங்கிட்ட அது கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.